கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி சோறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஹைட்டுக்கு வேணால் கட்டுவாங்க. ஆனால் இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி வரைக்குமே இந்த மாதிரி பாம்பேரி சோறு கட்டியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிலத்தடி நீரோட்ட நிபுணர் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிபுரம் டு நாமக்கல் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கலைமகள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்குறிச்சி அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பகுதி எல்லாமே ஓரளவுக்கு வறட்சியான பகுதி தான், ட்ரையான பகுதி தான். அப்படி இருக்கும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகள்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலையோட தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த தொடர்ச்சி மலைகள் பக்கமாக ஒட்டி இருக்கிற தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருந்தோம். இது எல்லாமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டம் தான். இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு அமைச்சிருக்கிறாங்க. கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 80 அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி சோறு வெட்டியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கிணறு வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மண் மேலேருந்து வெட்டும்போது மண் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கெட்டி கல் வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண் மதுரு இந்த மாதிரி மாறி மாறி போயிருந்துருக்கு. ஒன்றும் கெட்டி கல் வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பேரி சோறு கட்டாக முட்டோம் அப்படின்னா அந்த கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு மூடிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 அடி வரைக்குமே பாம்பேரி சோறு வெட்டியிருக்காங்க. அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி கேப் இருக்குது. அது வந்து கெட்டிக்கல்லாக இருந்திருக்கு. சரிங்களா? கிணற்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் செழிப்பான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போதுமான தண்ணி கிடைக்கிது. அதுலேயே சைடு போர்லாம் ஓட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்லேயும் தண்ணி ஆல்ரெடி பழைய போரும் எங்களுதில் இருக்குது. அந்த போர்லேயும் சப்போர்ட் பண்ணல, கிணத்துலேயும் சப்போர்ட் பண்ணல. அதனால் வந்து வேறு பாயிண்ட் பார்த்தோன்னா தான் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துல எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்த்ததில் நமக்கும் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர்த்த நீரோட்டம் பார்க்குறவங்களை வச்சு நீரோட்டம் பார்த்துருக்காங்க. அந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கிட்டே காட்டினாங்க. அது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நம்மளும் கூட அதே இடத்த சொல்லிடுவோம். ஆனால் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 3 மட்டம் இருக்குதுன்னா அதில் ஒரு மட்டம் தண்ணி மட்டமாகவும் மீதி 2 மட்டம் ஈக்கி மட்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுக்க மாட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வேறு ஒருத்தர் பார்த்த பாயிண்ட்டை நம்ம ட்ரில் பண்ண சொல்கிற அளவுக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து வேறு ஒரு பாயிண்ட்டை அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரு 3 லேயர், அதாவது 3 ஊற்று 3 சரம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லுவாங்கலாம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்த சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ஒரு மட்டம் ஈக்கி மட்டம், அதாவது அடிஷ்னல் சிறு மட்டம் ஒரு மட்டம் கிடைக்கும் அப்படி மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம். அடிக்கணக்கு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்த ஒரு 300 to 350 அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயரே கிடைக்கும். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 550. தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 to 750. ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 to 850 அதிகபட்சம் ஒரு 900 அடி அப்படின்னா ஒரு 1000 ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு அதிகபட்சம் இந்த இடத்த வாட்டர் அவுட்புட், அதாவது ஈல்டு எவ்வளோ கிடைக்குன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 இன்ச்சு தண்ணி குறையாது, 2 இன்ச்சுக்கு மேலே சேர்த்து வந்தாலும் வரலாம், கம்மியாக வராது அப்படி மாதிரியே நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த இடத்த கல்லோட அமைப்பு எப்படின்னா 2 மட்டம் கருங்கல் மட்டம் வரும், 2 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கைக்கல் மட்டம் வரும். அந்த வெங்கைக்கல் மட்டத்தில் ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போல்டர்ஸ் மட்டமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே ட்ரில் பண்ணிடுவோம். ட்ரில் பண்ணும்போது கால் பண்ணுறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி மலையோட தொடர்ச்சி மலைகளுக்கு இடைப்பட்ட கேப்பில் ட்ரில் பண்ணும்போது, பக்கத்தில் ட்ரில் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா அந்த கேப்புகள் வந்து அடுத்தடுத்து மட்டம் மாறாமல் ஒரே கல்லாக போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஒரு சில இடத்துல அந்த மாதிரி போகும், ஒரு சில இடத்துல மட்டம் மாறி மாறி வரும். ஏன்னா இந்த மலையோட தொடர்ச்சி மலைகளோட பக்கத்தில் நம்ம போர்வெல் அமைக்கும் போது. ஆனால் இந்த இடத்த எப்படி அமையும், என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதுபோல் உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி, இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது, கிணறு வெட்டுறதுல சைடு போர் அமைக்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.